இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதரும் இறைவார்த்தையை கேட்டு எந்த அளவிற்கு அதை செயல்படுத்துகிறார்கள் என்பதை ஒரு ஊமை வாயிலாக எடுத்து கூறுகின்றார். விதைப்பவர் ஒருவர் தன்னுடைய நிலத்தில் விதைப்பதற்காக என்று விதைகளை எடுத்து செல்கின்றார். அதில் சில விதைகள் வழியோரம் விழுகின்றன, சில விதைகள் பாறையில் விழுகின்றன, இன்னும் சில விதைகள் முட்செடிகளுக்கிடையே விழுகின்றன, இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன. வழியோரம் விழுகின்ற விதைகளை பறவைகள் வந்து தின்று விடுகின்றன. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறை வார்த்தைகள் மனிதனுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்ட உடனேயே சாத்தான் வந்து அவற்றை எடுத்து செல்வதாக குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக, பாறையில் விழுகின்ற இறை வார்த்தை. அந்த விதைகள் பாறையில் விழுந்தவுடனேயே மண் இல்லாததால் விரைவில் முளைத்து விடுகின்றன. அதே போன்றுதான் அந்த இறை வார்த்தையை கேட்டவுடனேயே அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையின்மையின் காரணமாக அவர்களால் அதை செயல்படுத்த முடியாமல் சென்று விடுகின்றது. மூன்றாவதாக, முட்செடிகளுக்கு இடையே விழுகின்ற இறை வார்த்தைகள், அந்த விதைகள். அந்த இறை வார்த்தையை இந்த உலக மாய கவர்ச்சிகளும் ஆசைகளும் முட்செடிகள் போன்று வளர்ந்து மனிதனுடைய ஆசைகள் அனைத்தையும், இறை வார்த்தையை செயல்படுத்தக்கூடிய எண்ணத்தையும் நம்பிக்கையையும் அது நெருக்கி விடுவதால் அவர்களால் அதை செயல்படுத்த முடியாமல் சென்று விடுகின்றது. கடைசியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், அந்த விதைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் விளைச்சலை தருகின்றன என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையை கூறி அதற்கு விளக்கமும் அளிக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை நம்முள் செயலாற்ற வேண்டும் என்றால் நாம் அந்த இறை வார்த்தை கேட்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக அதை செயல்படுத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், இறைவனுடைய வார்த்தையை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது அந்த இறை வார்த்தையிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் அவருடைய வார்த்தையை கடைபிடித்து அதை செயல்படுத்துகின்ற பொழுது நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இறை வார்த்தை கேட்பதற்கான பலனை நாம் பெறுவோம். புனித யாக்கோபு அவர் எழுதிய கடிதத்திலே சொல்லுகின்றார். 1 யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் இறைவார்த்தை மட்டும் கேட்பவர்களாக இருந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், மாறாக இறைவார்த்தை நீங்கள் செயல்படுத்துபவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். பிறகு அவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டம் குறிப்பிடுகின்றார். என்ன என்று சொல்லுகின்றார் என்றால், எவன் ஒருவன் தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துவிட்டு சென்றவுடனேயே அதை மறந்து விடுகின்றானோ அதே போன்றுதான் இறைவார்த்தை நீங்கள் கேட்டுவிட்டு அதை செயல்படுத்தவில்லை என்றால் அதற்கு ஒப்பானவர்களாக இருப்பீர்கள், அதனால் ஒரு பயனும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது 2வது அதிகாரத்திலே சொல்லுகின்றார், யாராவது ஒருவர் உதவியில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய உதவியை செய்ய வேண்டிய சூழ்நிலையை பார்த்துவிட்டு அதை நாம் செய்யாமல் இருந்து விட்டால் என்ன பயன் என்றும் கேட்கின்றார். ஒருவர் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை பார்த்துவிட்டு நீங்கள் சென்று குளிர் காய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதால் அவருக்கு என்ன பயன்? அதை நீங்கள் எந்த விதத்திலும் செய்யாமல், அவருக்கு உதவி செய்யாமல் சொல்வதால் ஒரு பயனும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அதே போன்று பசியோடு இருக்கின்றவரை பார்த்து நீங்கள் உங்களையே பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதால் என்ன பயன் அந்த மனிதருக்கு உண்டாகின்றது என்று கேட்கின்றார். ஆக இறைவார்த்தை கேட்பதால் மட்டும் நமக்கு எந்த பயனும் அளிக்கப் போவது கிடையாது. ஆனால் இறைவார்த்தை நமக்குள் செயலாற்ற ஆரம்பிக்கின்றது நாம் கேட்கின்ற பொழுதே. ஆனால் செயலாற்ற ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீது அதிக அளவில் இருக்கின்ற பொழுதுதான் அது முழுமையான செயல் வடிவம் பெறுகின்றது. இல்லாவிட்டால் சாத்தான் வந்து பல சோதனைகள் வழியாக இறைவனுடைய வார்த்தைகளை நாம் செய்ய விடாமல் தடுத்து விடுகின்றான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, சிந்தித்து பார்க்க வேண்டியது, இறை வார்த்தையை நான் கேட்டு அதை செயல்படுத்தாவிடில் யார் செயல்படுத்துவார்? இறைவனுடைய வார்த்தை நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த இறை வார்த்தையை நான் செயல்படுத்தாவிட்டால் யார் நமக்காக சென்று அதை செயல்படுத்துவார்? இறைவன் நமது வழியாக தான் இவ்வுலகிலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை செயல்படுத்துகின்ற அவருடைய உண்மையான பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமேன்.